திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மின்கட்டண உயர்வை பற்றி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு டிவிகே மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மாண்புமிகு கரூர் கம்பெனி ஓனர்னு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உதயநிதி எந்திரிச்சு மாண்புமிகு சங்கி அமைச்சர்னு சொல்லலாமா அப்படின்னு பதிலடி கொடுக்க, அதுக்கு நிர்மல்குமார் யார் பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு தெரியும் அப்படின்னு பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் பாத்ரூமில் யார் யார் எவ்வளோ நேரம் இருக்காங்கன்னு கணக்கெடுத்து ஆய்வு பண்ணுறதுக்காகவே டிவிகே கட்சியில் ஒரு அமைச்சரை வச்சுருக்காங்க போல அப்படின்னு உதயநிதி சம்மட்டி எடுத்து ஒரே அடி அடிச்சிட்டாரு. இப்போ அந்த மின்கட்டண உயர்வை பற்றி கேள்வி கேட்டாங்க இல்லையா, அந்த டாபிக் அப்படியே மூடி மறைச்சிட்டானுங்க. சட்டசபையில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிகன்னு எல்லாரும் சும்மா வளைச்சி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் டிவிகே தரப்புல இருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் இல்லை முதலமைச்சர்னு யாராவது ஒருத்தர் ஆதாரத்தோடு எந்திரிச்சு பதிலடி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. ஆனால் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் என்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. அதாவது டாப்பிக்கை மாற்றுறது, மடம் மாற்றுறது. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது. அரசியல்னா என்ன, ஒரு திட்டம்னா என்ன, அதுக்கு எவ்வளோ செலவாகும், என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லணும், எந்த அமைச்சர், எந்த துறைக்கு அமைச்சர், எந்த எம்எல்ஏ, எந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, தொகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன, அது எங்கே பேசணும், எப்படி பேசணும்னு ஒட்டுமொத்த டிவிக்கு கூடாரத்துக்கும் 1% அரசியல் கூட தெரியாது. அதனால தான் இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாங்க. மின்கட்டண உயர்வு பற்றி மட்டும் இல்லை, இவங்க கிட்ட வேற எந்த கேள்வி கேட்டாலும் இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து பதில் கிடைக்காது. ஏன்னா பதில் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சரியாக பண்ணுவாங்க, ஜால்ரா அடிக்கிறது. என் தலைவன் உடையப்பார், நடையப்பார், அவன் நின்னா, நடந்தா, பார்த்தா, முறைச்சா, பறந்தா வேற லெவலு, பிரித்து மேய்ஞ்சிட்டாரு, சம்பவம் பண்ணிட்டாரு, கதற விட்டாரு, பா கொடுமை தாங்க முடியல, முட்டு கொடுக்குறானுங்க. இதெல்லாம் எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், தமிழ்நாட்டோட சாபக்கேடு.